இப்ப கொலை பண்ண பசங்க எவ்வளவு நாளா தொடர்ந்து கஞ்சா அடிச்சுட்டு போதையிலையும் அருவாளை வச்சுக்கிட்டு வெட்டு வேணும் ரீல்ஸ் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கல? ஏன் பிடிக்க முடியல? அப்ப ஆட்சியாளர்களுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு மேல ஒரு அக்கறை இல்ல. ஊர்ல ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார், 10 வழக்கான வாங்கிட்டு என் கட்சிக்கு வா, உன் பேர்ல 10 வழக்கான இருக்கணும், அப்பதான் நீ என் கட்சிக்கு வர முடியும், நீ ஒரு உண்மையான இதுவா இருப்ப. என்ன சார் வழக்கு எப்படி சார் வாங்கணும்? படம் எடுக்கிறாங்க சார், பஸ் நிறுத்தாம போனா கல் எடுத்து அடி. அவ பசங்களுக்கு என்ன சார் சொல்லி கொடுக்குறாங்க இங்க? 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்தது, தூய்மை பணியாளர் பிரச்சனை தீர்ந்து விட்டது, எல்லாம் தீர்ந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா. இன்னும் போராடுறவங்க யாரு? அப்ப அன்னைக்கு அறிக்கை கொடுத்தது பொய்யான அறிக்கைன்னு அரசாங்கம் ஒத்துக்குமா? சொல்லணும் இல்லையா, நாங்க பொய்யான அறிக்கை கொடுத்துட்டோம், அதெல்லாம் சரியாகல அப்படின்னு சொல்லணும்ல. அது செய்ய முடியாதுன்னு நல்லா தெரியும். பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. எப்படி நீட்டு இந்த செங்கலை தூக்கிட்டு வந்து எய்ம்ஸுக்கு பேசினாங்களோ, இன்னைக்கு எய்ம்ஸ் அவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவு பெரிய கட்டணம் கட்டிடுச்சு. செங்கல் எடுத்துட்டு வந்தவர் எங்க போனாரு? நடிகரை கூட்டு வச்சுக்கிட்டு ஐயா நல்லா பண்றாரு சொல்லுங்கிறது. நடிகர்கள் அங்க பேச ஒரு கல்விக்கான ஒரு விழான்னு எடுத்தீங்க, அதுல வந்து நடிகர்களா விட்டீங்க. சரி, போன மாசம் ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெண்ணை வந்து ஈழத்து பெண் அப்பான்னு சொல்லிட்டு பேனர் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அதே பெண்ணை அரசோட ஸ்கீமுக்கு பேச வைக்கிறீங்க. தமிழகத்துல வடமாநில இளைஞர் ஒருவரை சிறுவர்கள் வந்துட்டு பார்க்கும்போது போதையில இருந்து தான் செஞ்சது போல இருக்கு. அந்த வடமாநில இளைஞரை வெட்டிய காட்சிகள்லாம் வந்துட்டு இணையத்துல படுவயரலாக வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிறது. தமிழகம் எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கு சார் இப்போ? ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ரொம்ப நாளாவே நம்ம இதெல்லாம் வந்து யதார்த்தமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமா போதையில இருக்கிறாங்க, ரீல்ஸ் முகத்துல இருக்கிறாங்க, சின்ன வயசுலயே ரவுடிசம்ல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இப்ப மட்டும் இல்ல, நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு சின்ன வயசு பசங்க, ரொம்ப சின்ன வயசு பசங்க, ஒரு 13 வயசு இருக்கும், 13 14 வயசு, அந்த வயசு இருக்கலாம். அந்த பசங்க ஒரு கொலை பண்ணாங்க சார். என்னன்னு கேட்டா, கொலை பண்ணி புதைச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு அசால்ட்டா சொல்ற அளவு இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா கூலிப்படை மாதிரி அந்த போலீஸ்காரர் ஒருத்தரையே வந்து சின்ன பசங்க கொன்னாங்க, கொலை பண்ணாங்க. ஒரு 3 கொலை சின்ன பசங்க வெடிகால வந்தாரு, விசாரிக்க வரும்போது கொன்னுட்டோம் அப்படின்னாங்க. ரொம்ப இப்ப வந்து இந்த இளைஞர்களுங்கிறது போய் இப்ப சிறுவர்கள் கொலை பண்றதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சமூக எல்லாரையுமே சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல்ல வந்து ஆசிரியர்கள் அடிக்க கூடாது அப்படின்னு முடிவாயிடுச்சு. அந்த பசங்களை பத்தி எந்த கண்காணிப்பு எதுவுமே கேட்க முடியாது, கேள்வியே கிடையாது. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோமோ ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் வந்து வாத்தியார்ட்ட ஆமா அப்படிதான் அடிப்பேன் அப்படின்லாம் சொன்னான். அந்த பையனை ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு கொள்ளை கேஸ்ல வந்து கைது செய்யப்பட்டாங்க, ஒரு கொள்ளை கேஸ் வழக்குல. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எதை நோக்கி போகணும்னா ரொம்ப மோசமா. ஏன்னா பசங்களுக்கு வந்து முதல்ல ஆசிரியர் கேள்வி கேட்கக்கூடாது. வீட்டுல இருக்கிறவங்க எந்த கேள்வியும் கேட்பதில்லை. என்ன தொல்லா பண்ணாம இருக்கியா, நீங்க போ, அவ்வளவுதான் அப்படிங்கிறது ஆயிப்போச்சு. இன்னொன்னு மற்றது நம்ம பார்க்கணும் சொன்னா, ஆட்சி எந்த குற்றம் நடந்தாலும் முதல்ல அதை பார்க்கணும், கேள்வி கேட்கணுங்கிறது இவங்களுக்கு இல்ல அப்படிங்கறதா பார்வையா இருக்கு சார். நான் என்ன கேட்கறேன்னா, இன்றைக்கு ஒருவர் முகநூல்ல முதல்வரை திட்டி, துணை முதல்வரை திட்டி, ஆட்சியை பற்றி ஒரு வீடியோ போட்டா 1 மணி நேரத்துல அதை டெலிட் பண்றாங்க, வந்து விசாரிக்கிறாங்க, கைது பண்றாங்க. இன்னைக்கு நடக்குது சார். இப்ப கொலை பண்ண பசங்க எவ்வளவு நாளா தொடர்ந்து கஞ்சா அடிச்சுட்டு போதையிலையும் அருவாளை வச்சுக்கிட்டு வெட்டு வேணும் ரீல்ஸ் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு வரைக்கும் பிடிக்கல? ஏன் பிடிக்க முடியல? அப்போ ஆட்சியாளர்களுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு மேல ஒரு அக்கறை இல்லை. இதுதான் நிஜம். இப்போ ஃபேக்ட் செக்கிங் யூனிட், நீ ஒருத்தரை பத்தி தப்பா போட்டேன்னா உடனடியாக நாங்க வந்து பாத்துருவோம்னு சொல்லி ஒரு யூனிட் எல்லாம் போட்டாங்க. ஒருத்தர் வந்தார், அவரே தானே சொல்லிக்கிட்டார் நான் தான் எம்டின்னு. ஓகே, அவர்லாம் என்ன பண்றாரு? ஐடில தானே இருக்கிறாங்க ஃபுல்லா. சரி, ஆட்சியாளர்கள் கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, ஐடிவிங்க எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் வருது, கண்ணில் படுது இல்ல, உடனடியாக காவல்துறையிட்ட சொல்லி ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப போனா போகட்டும், நடந்தா நடக்கட்டும் அப்படின்றாங்களா? ஏதாவது நடந்தா யூபியில என்னாச்சு தெரியுமா, இதுல பீகார்ல என்னாச்சு தெரியுமான்னு கேள்வி கேட்கறாங்க. இங்க இருக்கிறவங்களை பத்தி கேட்டா உடனே யூபி பீகார் எல்லாம் போயிட வேண்டியது. இங்க இருக்கிறவங்களை பத்தி பேசுறதே கிடையாது. இந்த பசங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவனுடைய செட்டு பெருசா இருக்கும். இவங்க ஒரு போதைங்கிறது வந்து சும்மா கிடைச்சிருது இல்ல, காசு வேணும். எங்கேருந்து காசு கிடைக்குது இவங்களுக்கு? யார் கொடுக்குறா இவங்களுக்கு பைசா? அப்போ எப்படி இவங்களுக்கு பைசா? இந்த சின்ன பசங்க வேலைக்கு போற மாதிரியும் தெரியல. அப்ப இவங்களுக்கு தொடர்ந்து பைசா எங்கேருந்து கிடைக்குது? அப்போ வழிப்பறி திருட்டு போன்ற நிலையில இருந்தா காவல்துறை அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும், ஒரு வழக்கு பதிவாயிருக்கணும். அப்படி எதுவும் இப்ப 3 பேரை உள்ள வச்சிருக்காங்க. ஒருத்தரை வந்து பெற்றோர்கிட்ட சொல்லி விட்டுட்டோம் அப்படின்றாங்க. எப்படி விடுறாங்க? அப்போ சட்டம் எப்படி பார்க்கிறது? சின்ன பசங்களா இருந்தா விட்டுறலாமா? பரவாயில்லையா சார்? நம்ம ஊர்ல ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கார், 10 வழக்கான வாங்கிட்டு என் கட்சிக்கு வா, உன் பேர்ல 10 வழக்கான இருக்கணும், அப்பதான் நீ என் கட்சிக்கு வர முடியும், நீ ஒரு உண்மையான இதுவா இருப்ப. என்ன சார் வழக்கு எப்படி சார் வாங்கணும்? படம் எடுக்கிறாங்க சார், பஸ் நிறுத்தாம போனா கல் எடுத்து அடி. பசங்களுக்கு என்ன சார் சொல்லி கொடுக்குறாங்க இங்க? சமூக பொறுப்பு என்பது இல்லை.
சுத்தமாக சீரழிந்து விட்டது. முதல்வர் அவர்கள் படத்தை போய் பார்த்துட்டு ரொம்ப அருமையா இருக்கு, படத்தை பார்த்தேன், அருமை அப்படின்ட்டு வராரு. விமர்சனம், திரை விமர்சனம் கொடுக்கறதுக்கு இவரை வச்சிருக்கோம். அது வந்து தொலைக்காட்சிக்காரங்க பண்ணுவாங்க சார். திரை விமர்சனம் டாப் 1 டாப் 2 டாப் 10 பண்றதெல்லாம் அவங்க வேலை. இவருக்கு என்ன வேலை? இங்க ஆட்சி, இங்க வந்து மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, கொலை நடந்துட்டு இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கிட்டு இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல் இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஊரை பத்தி எந்த கவலை இல்லை, நாங்க என்ன நினைக்கிறோம், விழா எடுக்கணும், எங்களை விளம்பரப்படுத்திக்கணும், எங்களை நாங்களே பாராட்டிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்களே பாராட்டிப்போம், நாங்களே மாலை போட்டுப்போம். அப்போ இன்னொன்னு, இங்க வந்து ஒரு பொறுப்பு அதிகாரியை கூட நியமிக்க முடியல, ஒரு தலைமை காவல் அதிகாரியை கூட நியமிக்க முடியாம பொறுப்பு அதிகாரியை போட்டுட்டு அவரு இல்லைன்னு அவருக்கும் இன்னொரு பொறுப்பை போட்டு யார் சார் அப்போ இங்க ஆக்ஷன் எடுப்பாங்க? ஆக்ஷன் யார் எடுப்பாங்க? காவலர்கள் மன உளைச்சல் இருக்காங்க, அதிகப்படியான வேலை, நிறைய உளைச்சல்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் நீங்க சுதந்திரம் கொடுக்கல. அப்போ அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? கைகள் கட்டப்பட்டிருக்குது சார். ஒரு எம்எல்ஏவா நிக்கிறாரு. அவர் ஜெயிக்கும் அந்த முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொல்றாரு? நான் ஜெயிச்சா 11 மணிக்கு ரிசல்ட் வந்தா 11:05க்கு மண்ணேடு, உன்னை யார் கேட்பா, தடுக்கிறத நான் பாக்குறேன்னு சொன்னா இங்கே குற்றவாளிகளுக்கு பயம் எப்படி இருக்கும்? இருக்காது. ஒரு அமைச்சர், இப்போ அமைச்சர், முன்னாலே அமைச்சர், அவர் வந்து ஒரு கொலை குற்றவாளியை சேலம் ஜெயில போய் பார்த்தாரு. ஏன் பாத்தீங்கன்னு கேட்ட போது பிரச்சனையாச்சு. அது வந்து என் சொந்தக்காரன் போய் பார்த்தேன், ஒரு அமைச்சரா அப்ப இருந்தவர், அவர் போய் பார்த்துட்டு வர்றாரு ஜெயில. என்னங்கன்னு கேட்டா அதெல்லாம் நான் பார்க்கலாம், தப்பு இல்லை. என்ன அப்போ கொலைக்கு ஆதரவா இருப்பீங்க, கொலைகாரனுக்கு ஆதரவா இருப்பீங்க? ஏன் சார் இந்த பிள்ளைகள், சிறுவர்கள் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் கண்டிக்க வேண்டியது யாரு? நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள். பால்வாடி படிக்கும் போது கொடுத்த பூந்தி, 8வதுல எடுத்து வச்ச வாந்தின்னு ஒருத்தன் பாட்டு பாடுறான், அவனை அமைச்சர் கூட்டு பாராட்டுறாரு சார். நீங்க சிறுவர்களை எதை நோக்கி கொண்டு போறீங்க? அமைச்சர் கூட்டு பாராட்டுறாரு விழால. காவல் அவங்க மேடையில வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா அவரை கூப்பிடுறாங்க சார். அப்ப இங்க மக்களுக்கு, சிறுவர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீ ரவுடிசம் பண்ணு, நீ ஹீரோயிசம், அதுதான் உனக்கு, நீ அதை தான் பண்ணணும். ரவுடி ஆயிட்டனா நீ ஹீரோ. எப்படி ரவுடி ஆவேன்? உனக்கு பயம் இல்லாம இருக்கும் சார். அந்த நேத்து அந்த வெட்டின பசங்களுடைய நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கள் கண்ணுல பயம்ங்கிற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. மிக கொடூரமா செஞ்சுட்டு அதை விளம்பரப்படுத்தி பாத்தியா நான் யாரு. இதே ஆட்கள் செப்டம்பர் 29ஆம் தேதி வீடியோ போட்டிருக்காங்க, இதே போல ட்ரெயின்ல ஒரு பெரியவர்கிட்ட இதே மாதிரி பண்ண வீடியோ. இன்னொன்னு, இந்த பசங்க வந்து ஏதோ தற்செயலா வழியில நடந்துருச்சு இந்த விஷயம்லாம் இல்லை சார். முதல்ல ட்ரெயின்ல அவர் வந்து பார்த்தாரு, அவர் அந்த பையன் உட்கார்ந்துருக்காரு, அவரை போட்டு இவங்க கிண்டல் பண்ணி இவங்க வந்து மிரட்டி பாடுறாங்க சார். இதற்கு பிறகு அவரை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து அங்க வந்து ரீல்ஸ் போட்டு வெட்டுறாங்க சார். இதுல காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் கத்தி கொண்டு வந்தாங்க. யார் வீட்டுல இந்த மாதிரி 3 பட்டா கத்தி வச்சிருக்காங்க? எல்லா வீட்லயும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வேலைக்கு போய் அன்னைக்கு சாப்பாடை கவனிக்கிற மக்கள் சார். உங்க குடும்பத்தை பத்தி போட்டிருக்காங்க, விவரங்கள் சொல்றாங்கன்னா அவர்கள்லாம் அன்றாடம் காட்சிகள். இன்னைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற நிலைமையில இருக்கிறவங்க. அவங்க ஒண்ணும், இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, ஒரு சில செய்திகள் எப்படி சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள்னா, அவங்க ஏதோ பரம்பரை குற்றவாளி மாதிரியும் வீட்டுல பட்டாக்கத்தி வச்சுட்டு ரவுடிசம் பண்ற மாதிரியும் பண்றாங்க. அந்த பெற்றோர்கள் என்ன அவ்வளவு மோசமானவர்களா? நீங்க எப்படி கொண்டு போறீங்கன்னா, அதனால நடந்தது, இவர்கள் மேல தவறு இல்லை, எங்கள் ஆட்சியில், அப்படிலாம் இல்லை சார். அந்த பிள்ளைகளோட மேல் தவறு இருக்கு, பெற்றோர்கள் கண்டிச்சிருக்கணும், ஆசிரியர்கள் கண்டிச்சிருக்கணும், சமூகம் கண்டித்திருக்க வேண்டும். காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ இது மாதிரி எங்கன்னு விற்கிறாங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க, நாங்க பிடிக்க, தகவல் கொடுத்து பிடிக்க நாங்களே பிடிச்சு போவோம், நீங்க எதுக்கு அரசாங்கம், நீங்க வந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம், அப்புறம் எதுக்கு நீங்க? எதிர்கட்சியினர் வந்து வேண்டும்னே பழி சுமத்துற போல அவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார் சார். எதிர்கட்சிகள் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு சார். கரெக்ட் சார், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், சரிங்களா? எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க பிடிக்கிறோம்ன்றாரு. சரி சார், ஒத்துக்கிறேன். ஒரு பெரியவர் கொஞ்ச நாள் முன்னாடி பெரியவர் ஒருத்தர் ஒரு குழந்தையை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு. கஞ்சா போதையில அந்த பசங்களை போய் அடிக்க போய் பெரியவரை அவர் உயிர் பழிச்சா போறோம்னு ஓடி போனார் சார். பாரிஸ் கார்னர்ல 2 கோடி மதிப்புள்ள கஞ்சா பிடிப்பட்டதுன்னு செய்தி படிச்சோம் சார். நம்ம தான் செய்தி, நமக்கெல்லாம் நியூஸ் அப்படிதானே கொடுக்குற செய்தி தானே நமக்கெல்லாம் தெரியும்பா, நம்ம என்ன செய்வோம். பிடிச்சது சார். செங்கல்பட்டுல ஒரு பையனோட கல்யாணம் நின்று போச்சு. அந்த பையனுக்கு போதை விவகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அது தெரிஞ்ச உடனே அந்த பையன் அவங்க அப்பா அம்மாவை அடிச்சிருக்கான். கோபம் தாங்க முடியாம அவங்க அப்பாவே பையனை கொண்டுட்டார் சார். அப்ப இதெல்லாம் அமைச்சருக்கு செய்தியே வராதா? அவரை பத்தி யாரானா தப்பா செய்தி போட்டா, பேஸ்புக்ல போட்டா உடனே ஓடி வந்து தெரியும் அவருக்கு, காவல்துறை அனுப்புவாரு. இதெல்லாம் வந்து தெரியாதா? சரி சார், வேணாம் சார். ஜெயிலுக்குள்ள கஞ்சா போதை மாத்திரை சப்ளைன்னு சொல்லிட்டு காவலர்கள் கைது செய்யப்பட்டார், வார்டன் தப்பி ஓட்டம். இது வந்து அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? இது வந்து ஊடகங்கள் இட்டுக்கட்டிய கதையா? ஜெயில தானே கிடைச்சது, ஜெயில் அரசாங்கம் தானே, சிறைத்துறை தானே, காவல்துறை. அப்போ இதையும் கூட அவர் நம்ப மாட்டாரா சார்? இதையும் நம்ப மாட்டாரா சார்? அப்ப என்னதான் சார் அவருக்கு சொல்லணும்? இது ஒரு முக்கியமான விஷயம். 2025 தமிழ்நாட்டுல இவங்க வந்து நாங்க ஜிஎஸ்டிபில டாப்பு, நாங்க இதுல டாப்பு, அதுல டாப்புலாம் டூ போடுறாங்கல்ல. 2025 8946 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாட்டுல. தேசிய அளவுல 3வது இடம்.
தேசிய அளவுல 3வது இடம். அப்ப இதுக்கு என்ன சொல்லுவாரு அமைச்சர்? இதுவும் பொய்ன்னு சொல்லுவாரா? இதுவும் பொய்ன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. அப்ப அவர் தானே சொல்லணும். அப்புறம் அப்ப எதையுமே சொல்லாம நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க? இது வந்து இன்னொரு பெரிய என்ன விஷயம்னா, இந்த சிறுவர்களை அந்த சுத்தி நின்ன யாருமே கேள்வி கேட்கலங்கிறதா பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். பக்கத்துல நின்னவங்க கூட யாரும் கேட்கல. ஏன் கேட்கல? அவங்களாவது கேட்டிருக்கலாம் இல்லையா? ஏன்பா இப்படி பண்ற? தம்பி போ அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல சார். ஒண்ணுமே இல்லையா சார்? அந்த பசங்களுக்கு பயம் இல்லாம போயிடுச்சு. குற்ற உணர்வு இல்லை. என்ன பண்ணுவாங்க? உள்ள போட்டா வெளில வந்துடலாம். சிறுவர் இதுதானே, வெளியே வந்துருவோம். சோ அதனால இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதை எப்படியாவது சீர் செய்ய வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய ஒரு கோரிக்கை சார். நம்ம பேசிட்டு கூட இந்த நேரத்துல தூய்மை பணியாளர் பாத்தீங்கன்னா அண்ணா அறிவாலயம் முன்பும் கலைஞர் நினைவிடத்துக்கு முன்பும் பாத்தீங்கன்னா பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கைது நடவடிக்கை தான் ஈடுபடுத்திய தவிர காவல்துறை இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லாம இருக்கே. உங்களோட பார்வை என்ன சார்? நம்ம ஏற்கனவே இதை பத்தி ஒரு தடவை சொல்லியிருந்தோம். இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்தது, தூய்மை பணியாளர் பிரச்சனை தீர்ந்து விட்டது, எல்லாம் தீர்ந்து போய் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இன்னும் போராடுறவங்க யாரு? அப்ப அன்னைக்கு அறிக்கை கொடுத்தது பொய்யான அறிக்கைன்னு அரசாங்கம் ஒத்துக்குமா? சொல்லணும் இல்லையா? நாங்க பொய்யான அறிக்கை கொடுத்துட்டோம், அதெல்லாம் சரியாகல அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க வந்து நீங்களா ஒரு நாள் நினைச்சா ஒரு செய்தி, ஒரு நாள் நினைச்சா ஒண்ணு சொல்லணும். 5-6 வார்டு அந்த மண்டலம் டிவிஷன்ல, அந்த டிவிஷன்ல அவங்கள வந்து ஒரு கிட்டத்தட்ட 10-10:30 கைது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் சார் சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த ஜீப்ல வண்டியில வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருந்தாங்க சார். எங்கேயும் கைது பண்ணி எங்கேயும் கூட்டிட்டு போல. அவங்கள தூக்கிட்டு அவங்க அப்படியே ஓறாங்க சார் ஊர் ஊரா. எங்க சார் அப்ப என்ன சொல்றீங்க? போராட்டம் பண்ணா அவங்கள இது பண்ணணும். சரி சார், இந்த வழக்குல ஆரம்பத்திலேயே முதல்ல சொல்லணும். நம்ம ஒண்ணு சொல்லணும், ஆரம்ப நிலையில என்ன நடந்துச்சு? யாரோ செங்கல்பட்டுல இருந்து வர ஒரு வியாபாரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதனால இவங்களை அங்கிருந்து போக சொன்னோம்னு முதல்ல ஒண்ணு ஆரம்பிச்சது ஒரு போராட்டம் போது. அது யாருன்னு பார்த்தா அவர் சேகர்பாபு அந்த அவங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்க. அப்புறம் இவங்களே எல்லாம் பண்றாங்க. இவங்களே வந்து ஐயோ அம்மா செயல பத்தீங்களா, ஒன்றிய அரசின் சதி திட்டம், இதுக்கெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு ஊதியம் கேட்டு போராடிட்டு ஆசிரியர் போராட்டமா இருக்கட்டும், சமநிலை ஊதியம் கேட்கறாங்க. நீங்க தான் கொடுக்குற, நீங்க அவங்க கேட்கல. நீங்க தான் தேர்தல் வாக்குறுதியில நான் வந்தா கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், வெள்ளா வளைப்பேன் சொன்னீங்க. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். கல்வி பொருளாதாரத்துல நம்ம ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? இந்த இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய ஊதியம் இந்தியால நம்பர் 1 டாப் மாநிலம் இதுதான் திராவிட மாடல் எல்லாமே வச்சுங்க சார். மத்திய அரசு கொடுக்கறது 35,000 ரூபாய் சார். அதே சேலரிய கொடுக்கறது டெல்லி, யூபி, உத்தரகாண்ட், பீகார் எல்லாரும் கொடுக்குறாங்க சார். ஹரியானா எல்லாரும், பாண்டிச்சேரி வரைக்கும் சார். தமிழ்நாடு எவ்வளவு தெரியுமா கொடுக்குது இல்ல சார்? 20,000 சார். 20,600 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க மற்ற மாநிலங்கள்லாம் இவங்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கலாம், இவங்களுடைய சார்ந்த மற்ற இடங்கள்லாம் எடுத்துக்கலாம். நாகாலாந்துல 28,000 ரூபாய், மேற்கு வங்காளம் 29,000 ரூபாய் சார், மத்திய பிரதேசம் 27,500 ரூபாய் சார். அப்போ ஆந்திரா 31,000 சார். இங்க 20,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எதுக்கு நீங்க அப்புறம் பொய்யான வாக்குறுதி? உங்களால அது செய்ய முடியாதுன்னு நல்லா தெரியும். பொய்யான வாக்குறுதி கொடுத்தீங்க. எப்படி நீட்டு இந்த செங்கலை தூக்கிட்டு வந்து எய்ம்ஸுக்கு பேசினாங்களோ, இன்னைக்கு எய்ம்ஸ் அவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவு பெரிய கட்டணம் கட்டிடுச்சு. செங்கல் எடுத்துட்டு வந்தவர் எங்க போனாரு? அவர் இங்க உட்காந்து மாநாட்டுல பேசிட்டு இருக்காரு. சரி, இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா 12 மாத நிலுவைத் தொகையை வழங்கணும், சம வேலைக்கு சம ஊதியம்னு சொல்லி இந்த பக்கம் இடைநிலை சுகாதார பணியாளர்கள் போராட்டம், அந்த பக்கம் ஆசிரியர் போராட்டம், இந்த பக்கம் தூய்மை பணியாளர் போராட்டம். இது எதையுமே கண்டுக்காம இவங்க ஆட்டம் பாட்டம்னு இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் என்பது இவர்கள் செய்ய விரும்பவில்லை, இவர்களுக்கு கொடுக்க அவர்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க கொடுக்கிறவரா இருந்தா கூட்டு கேட்டிருப்பீங்க முதல்ல. இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். 5 வருஷம் முன்னாடி கொடுத்த வாக்குறுதி ஏன் அதை நிறைவேற்ற உங்களுக்கு ஏன் அதுல இல்லைன்னா, நீங்க தூய்மை பணியாளர் வந்ததுன்னா பிரைவேடைஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்க பிரைவேட்டா ஒரு கம்பெனி கொடுத்துட்டு அந்த கம்பெனி ஸ்டாஃபுக்கு சோறு போடுறீங்க இல்லையா? அந்த வேலை நடக்காது, பிரைவேடைஸ் பண்ண முடியாது. அதனால தூய்மை பணியாளர் விட்டுருங்க. சுகாதார நிலையங்கள்ல சுகாதார அந்த செவிலியர்கள் அவங்க போராட்டம் பண்ணணும், ஆசிரியர் போராட்டம். ரெண்டுமே எதை பாதிக்கும் என்றால் மக்களின் சுகாதாரத்தையும் கல்வியையும் பாதிக்கும். ஆசிரியர் போராட்டம் உங்களுக்கு அது 2 மேலும் அக்கறை இல்லை. இதே ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், எங்களுக்கு இங்க ஒரு ஹால் மாதிரி கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே அதுக்கு ஆர்டர் போட்டு உடனே கட்டி முடிச்ச ரெடி. இன்னொருத்தர் இப்ப வந்து ஜியோவோட சேர்ந்து படம் எடுப்பதற்கு தமிழக அரசு இவ்வளவு வருமானம் வரும், நாங்க ஒப்பந்தம் சார். இதெல்லாம் ரோட்ல நிக்க வச்சுட்டு, இவங்க இத்தனை பேர் ரோட்ல நிக்க வச்சுட்டு நீங்க யாருக்கு போய் ஒப்பந்தம் போடுறீங்கன்னா சினிமாக்காரனுக்கு ஒப்பந்தம் போடுறீங்க. என்ன போட்டுட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுடைய இதெல்லாம் விளம்பரம், அந்த மீடியா, சினிமா, டிவி, உங்களுக்கு வருமானம், இதுலலாம் தான் இருக்கிறீங்களே ஒழிய புகழ்ந்து பேசக்கூடிய, போய்ச்சி பாடக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நீங்க அப்போ எது பண்ணாலும் சரி சுத்தி நீங்க இதுலயே தான் இருக்கீங்க. ஒரு நடிகரை கூட்டு வச்சுக்கிட்டு ஐயா நல்லா பண்றாரு சொல்லுங்கிறது, நடிகர்கள் அங்க பேச ஒரு கல்விக்கான ஒரு விழான்னு எடுத்தீங்க, அதுல வந்து நடிகர்களா விட்டீங்க. சரி, போன மாசம் ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெண்ணை வந்து ஈழத்து பெண் அப்பான்னு சொல்லிட்டு பேனர் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அதே பெண்ணை அரசோட ஸ்கீமுக்கு பேச வைக்கிறீங்க. எதுக்கு? இன்னைக்கு அரசோட ஸ்கீம் அவ்வளவு நல்லா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் செய்யறாங்கன்னா அந்த பெண் போன மாசம் தான் வந்து அப்பான்னு சொல்லி அவ்வளவு பாசமா மேடையில பேசினாங்க. இன்னைக்கு அவங்கள விட்டு விளம்பரம் பண்ண வைக்கிறீங்க.